இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன, நாம் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தொடர்ச்சியாக தேவனை விசுவாசித்து அற்புதம் பெற்றவர்களை குறித்து நாம் இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ தேவனை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் என்றால், கர்த்தரை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவரை நம்பணும், ஆண்டவரை நம்பணும். அது மட்டும் இல்லை, நம்பிக்கை என்பதும் விசுவாசம் என்பது வேறு. நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நம்பிக்கைங்கிறது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனின் மேல் வைக்கப்படுவதற்கு பேர் நம்பிக்கை. பார்க்கிற ஒரு மனிதன், அல்லது இந்த மனிதனால் இதை செய்ய முடியும், இந்த மனிதனால் இதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி பார்க்கிற ஒரு மனிதன் மேல் நாம் வைப்பதற்கு பேர் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் அப்படி அல்ல. காணாத தேவனின் மேல் நாம் வைப்பதற்கு பேர் விசுவாசம். காணாத தெய்வன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்வார், அல்லது அவர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசம், அவர் மேலே நம்பிக்கை வைப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். அது மட்டும் இல்லைன்னு சொல்ல, விசுவாசமானது நம்பப்பள்ளி உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகள் நிச்சயம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள், அதாவது ஒன்று மனிதனால் கொடுக்கப்பட முடியாத ஒன்று, அல்லது மனிதனால் இது முடியாது அப்படிங்கிற ஒன்று, அதை தேவன் கொடுப்பதற்கு பெயர் தான் நம்பிக்கை அல்லது விசுவாசம். அல்லது தேவனால் இது கொடுக்க முடியும் என்று சொல்லுவதற்கு பெயர் தான் விசுவாசம். அப்போ என் ஆண்டவரால் இதை கொடுக்க முடியும், என் கர்த்தரால் இதை கொடுக்க முடியும், அல்லது உலகத்தால் இது முடியாது, என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிப்பது அல்லது ஆண்டவரை நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கிறதா? யோசிக்கணும். இல்லாத ஒன்றின் மீது அல்லது காணப்படாத ஒன்றின் மீது அல்லது உலகத்தால கொடுக்க முடியாத ஒன்றின் மீது இதை என் ஆண்டவரால கொடுக்க முடியும், இதை என் கர்த்தரால கொடுக்க முடியும், இதை என் தெய்வனால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுக்கு பேர் தான் விசுவாசம். அடுத்தது இதே எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒருத்தனுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க முடியாது. ஏன் பிரியமானவனாய் இருக்க முடியாது? ஒருவன் விசுவாசிக்கணும் தேவனை, அல்லது தேவனை நம்பல, தேவனை விசுவாசிக்கலன்னா அவருக்கு பிரியமானவனாய் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரால எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஒரு லைன்ல ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த லைன்ல மாத்தி இன்னொரு லைனை கொண்டு போக முடியும். ஆனா பிசாசால் அது முடியாது. ஒன் வே தான் அவனுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர். இல்லாத ஒன்றை நமக்காக உருவாக்கி கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் அது இருக்காதுங்க, அல்லது இந்த உலகத்தால் அது கொடுக்க முடியாதுங்க, இந்த உலகத்தால் அது நிறைவேற்ற முடியாதுங்க. ஆனால் ஆண்டவரால், கர்த்தரால் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்படின்னு ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். என் ஆண்டவரால் இது எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முடியும்
என் ஆண்டவரால் இது எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ, அப்படின்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ, அதுக்கு தான் விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எத்தகைய தன்மையில் இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? யோசிக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை நம்புகிறோமா? எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நம்புகிறோமா? எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. இந்த கதையை அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. வீட்டுக்கு முன்னால ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையை போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களா. அதே மாதிரி ஒரு குட்டி பிள்ளையும் ஜெபம் பண்ணிச்சான். இந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்களாம், காலையில் எழுந்துச்சு அந்த மலையை பார்த்து, ஆண்டவரே இந்த மலை பெயர்க்கப்பட்டு போகணும், நான் கடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா சொல்லுவாங்களாம், அது போகாதுன்னு எனக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த குட்டி பிள்ளையும் ஜெபம் பண்ணுவாளாம். ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவாளாம், மலை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு, பாட்டியம்மாயிடுச்சு. இந்த பிள்ளை வாலிப பிள்ளை ஆயிட்டான். ஒரு நாள் திடீர்னு அரசு அதிகாரிகள் வந்தாங்களாம், இந்த மலையை ஆய்வு செய்தாங்களாம். கேட்டாங்களே, என்னத்துக்காக இந்த மலையை பெயர்த்து எடுக்கணும்? கடல்ல ஒரு துறைமுகம் கட்ட போகிறோம். இந்த மலை எங்களுக்கு கடல்ல துறைமுகம் கட்டுவதற்கு இந்த மலையில் இருக்கிற கற்கள் தேவை அப்படின்னாங்க. மலையெல்லாம் பெயர்த்து எடுத்தாச்சு. கடல் அவங்களுக்கு பார்ப்பதற்கு ரொம்ப எளிதாக அந்த கடலை அவர்கள் பார்த்தார்கள். அந்த கடலை அவங்க ரொம்ப எளிதாக பார்க்க முடிந்தது. அவன் அந்த பாட்டியம்மா சொல்லிச்சான், அன்னைக்கே நான் ஆண்டவர் தான் மாத்திட்டாருன்னு அன்னைக்கே சொன்ன, அன்னைக்கே போயிருக்கோம். என் அவிசுவாசத்தினால இவ்வளவு நாட்கள் பிந்தி விட்டது. என்னுடைய அவிசுவாசத்தினால இத்தனை நாட்கள் பிந்தி விட்டது. உங்க வாழ்க்கையிலும் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியாதபடி, ஆண்டவரால் அதிசயங்களை செய்ய முடியாதபடி உங்களுடைய அவிசுவாசம் தடையாய் இருக்கிறது. உங்களுடைய அவிசுவாசம் தடையாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மேலே, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இப்படி இருக்கிறது. ஆண்டவரை முழுமையமா நம்பி இருக்கீங்களா? ஆண்டவரை முழுமையுமா விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை முழுமையுமா நம்புவோம். ஆண்டவரை முழுமையுமாய் சார்ந்து விடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ சர்வபலமுள்ள ஆண்டவராய் இருக்கிறதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் முழுமையுமாய் நம்புவதற்கு, முழுமையுமாய் விசுவாசிப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசத்தை கர்த்தர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம் முழுமையாய் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசம் நிறைந்தவர்களாய், மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.